இந்த ஜாமில் வந்து எந்த ஒரு செயற்கையான நிறம் வந்து நம்ம சேர்க்கலங்க. இது வந்து ரோசல்லா ஜாம்னு சொல்லுவாங்க. ஐபிஸ்கஸ் சாப்டெரிஃபான்றது இதோட தாவரவியல் பெயர். இது ஒரு புளிச்சக்கீரை வகையை சார்ந்தது. இந்த இதழ் வந்து இயற்கையாகவே வந்து புளிப்பு சுவையோடு இருக்கும். இந்த மாதிரி விதை தனியாக இதழ் தனியாக நம்ம இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். இந்த விதையை வந்து நம்ம தண்ணியில் வந்து ஒரு 10 to 15 நிமிஷம் வேக வச்சுன்னா அதில் வந்து பெக்டின்றது ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அது வந்து இயற்கையாகவே வந்து ஜாம் ஜெல் மாதிரி செட் ஆகிறதுக்கு வந்து உதவும். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த தண்ணியில் வந்து நம்ம இந்த ரோசல்லா இதழெல்லாம் போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வேக வச்சுன்னா இந்த மாதிரி ஆகிடும். இதில் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை உங்கள் வீட்டில் வந்து வெல்லமோ ஏதோ ஒன்று நம்ம போட்டுக்கலாம். ஜாம் மாதிரி இந்த மாதிரி ரெடி ஆகிடும். கூட வந்து பட்டைத்தூள் போட்டுக்கலாங்க டேஸ்ட்டுக்கு. உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை தவிர்த்துடலாம். இந்த ஜாம் வந்து ஒரு 6 மாதம் போல் நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்திக்கலாம். இதில் இருக்க பெக்டின் வந்து இயற்கையாகவே வந்து கொலஸ்ட்ராலையும் குளுக்கோஸ் லெவலையும் வந்து குறைக்கிறது.